வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள், விதைப்பு விவசாயிகள் மற்றும் உலர்த்துதல், பல்வேறு விவசாய பணிகள், பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் பொது பணிகள், கட்டிடப் பணிகள், வண்ணம் பூசும் பணிகள், பல்வேறு பணிகள், செங்கல் சூளை பணிகள், ஒப்பள பணிகள் போன்றவற்றிற்கான வானிலை முன்னறிவிப்பு ஏற்கனவே நீண்ட காலமாக அறிவித்து வந்த நிலையில் மழைப்பொழிவு நேற்றைக்கு கூடுதல் பரப்பில் பொழிந்திருக்கிறது. அந்த மழைப்பொழிவு பொங்கல் வியாபாரத்தை சில இடங்களிலே பாதிப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது விற்பனைக்காக வைத்திருந்த கரும்பு மற்றும் இதர பொருள்களை விற்பனை செய்வதற்கு ஏற்ற நேரம் பொங்கல் திருநாளுக்கு முதல் நாள், போகியோட இரவு நாள். அந்த நாளிலே பல இடங்களிலே மழை குறுக்கீடு ஏற்படுத்திய காரணத்தினாலே விற்பனை பாதிப்படைந்திருப்பதாக பல்வேறு விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவசாயிகள் மட்டுமல்ல, விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து விற்பனைக்காக எடுத்து சென்ற வியாபாரிகளும் இடைத்தரகர்களும் சற்று நேற்றைக்கு கரும்பு, மஞ்சள் போன்ற அந்த பொங்கல் பொருள் விற்பனையில் சற்று நேற்று இரவு திடீர் மந்த நிலை ஏற்பட்டது. இதற்கு காரணம் திடீர் மழையும், திடீர் சாரல், திடீர் குளிர், இவை ஏற்கனவே அறிந்திருந்த விவசாயிகள் சீராகவே விற்பனை செய்து, முன்கூட்டியே விற்பனை செய்து லாபம் அடைந்தார்கள். ஆனால் நேற்று முன்தினம் அறுவடை விவசாயிகள் கூட தன்னுடைய அறுவடை தானியங்களை நனைத்து விட்டார்கள். நேற்றைக்கு இன்றைக்கு வரக்கூடிய நாட்களிலே மழை இருக்கும், அதற்கு பிறகு இடைவெளி இருக்கும் என்று அறிவித்து கூட அவசரப்பட்டு அறுவடை செய்தவர்கள் கூட நேற்று நனைத்திருக்கிறார்கள். அதை அறிய முடிகிறது. ஆகவே இன்றைக்கும் நாளைக்கும் மட்டுமே இந்த இடையூறு மழை, இன்றைக்கு 14ஆம் தேதியும் நாளை 15ஆம் தேதியும் இடையூறு மழைப்பொழிவு இருக்கும். அறுவடை செய்ய வேண்டாம். அறுவடை செய்தால் முழுமையாக அறுவடை செய்த வேண்டும். வைக்கோல் போன்ற தானியங்களை வைக்கோல்களையும், அதாவது தீவனத்தையும் தானியத்தையும் மீட்டெடுக்க வேண்டும். ஆனால் இரண்டும் மீட்டெடுப்பதிலே சவால் இருக்கிற நேரமாக இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கும். 16ஆம் தேதி தென்கோடி மாவட்டங்களுக்கு மட்டும் மழை இருக்கும். 16ஆம் தேதி பிற மாவட்டங்களுக்கு இடைவெளி கிடைக்கும் என்பதை அறிந்து 16ஆம் தேதி அறுவடை செய்யலாம், அச்சப்பட வேண்டாம். 16ஆம் தேதி அறுவடைக்கு உகந்த நாள். வடகடலோரம், டெல்டா மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்களுக்கு சாதகம் இருக்கும். தென்கோடி மட்டும் 16ஆம் தேதி மழை இருக்கும். 17ஆம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு இடைவெளி, மழை இருக்காது. காற்று மட்டும் இருக்கும், கிழக்கு காற்று இருக்கும், கிழக்கு திசை சாரல், அதாவது குளிர்ந்த ஒரு சீதோஷ நிலை இருக்குமே தவிர மழைக்கு வாய்ப்பு 17ஆம் தேதி இல்லை. 18ஆம் தேதி மதியம் வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு இல்லை. 18ஆம் தேதி மாலையிலிருந்து கருமேகம் சூழும். 18ஆம் தேதி இரவு அடுத்த மழைப்பொழிவு கண்டிப்பாக வந்துவிடும். 19, 20, 18 இரவு, 19 பகல் இரவு, 20ஆம் தேதி வரை மழை இருக்கும். 20ஆம் தேதி அதிகாலை வரைக்கும், காலை வரைக்குமாவது மழை இருக்கும். ஆக 19, 20 2 நாள் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு 17, 18 முற்பகல், 16 மற்றும் 17, 18 முற்பகலுக்குள் அறுவடை செய்திடுங்கள். அந்த தேதியில் முதிர்ந்த நெல் தானியங்களை. அச்சப்பட வேண்டாம். 19, 20 2 நாள் மட்டுமே மழை. அதற்கு அப்புறம் 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை இடைவெளி. அதில் ஒரு 7 நாள் இடைவெளி கிடைக்கும். அந்த 7 நாளிலே அன்றைய தேதியில் முதிரக்கூடிய நெல் தானியங்களை நீங்கள் அறுவடை செய்யலாம். 21லிருந்து 27, 28ஆம் தேதி வரை கூட. 29, 30ஆம் தேதி அடுத்த நிகழ்வு மழைப்பொழிவை தருவதற்கு காத்திருக்கிறது. ஆகவே மாத இறுதி நாட்களிலே மழை இருக்கிறது. ஆகவே 16, 17, 18 முற்பகல் அறுவடைக்கு ஏற்ற நாள். 16 தென்கோடி மாவட்டங்களுக்கு முடியாது. 17, 18 முற்பகல் வரைக்கும் மழை, அதாவது இடைவெளி நாள், அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்தது 21லிருந்து 28ஆம் தேதி வரை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 27 வரைக்கும் உகந்த நாள். 28 மழை வரலாம். 29, 30 கண்டிப்பாக மழை இருக்கும். இவை இடைவெளி நாட்களும் மழை நாட்களும் ஆகும். இந்த நாட்களை பயன்படுத்தி அறுவடை செய்திட வேண்டும். திட்டமிட்ட வேளாண்மை செய்திட வேண்டும். அதே போல் பிப்ரவரி மாதத்திலும் மழை பொழிவுகள் இருக்கிறது, இடைவெளியும் இருக்கிறது, இடையூறும் இருக்கிறது என்பதை புரிந்து அந்த பிப்ரவரி 15 வரை, பிப்ரவரி மாதத்திலேயே இறுதி வரை மழை இருக்குது. அறுவடை என்பது பிப்ரவரி 15 அனைவருக்குமே நிறைவடைந்துவிடும் என்று எதிர்பார்க்கிறேன். ஆகவே பிப்ரவரி 15 கூட அறுவடை முடிந்துவிடும் என்று எதிர்பார்க்கிற நிலையில் அந்த பிப்ரவரி மழைப்பொழிவையும் இடைவெளியும் அறிந்து நீங்கள் அறுவடை செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் பிற பணிகளுக்கும் அதே தான்.
17ஆம் தேதி பூச்சி விரட்டி அடித்தலுக்கு உகந்த நாள் 17ஆம் தேதி. 18ஆம் தேதி முற்பகல் வரைக்கும் உகந்த நாள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 16ஆம் தேதி பிற்பகல் உகந்த நாளாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். 16 பிற்பகல், 17 ஒட்டுமொத்த நாள் முழுவதும், 18 முற்பகல். அடுத்தது 21லேருந்து 27ஆம் தேதி பூச்சி விரட்டி அடித்தல், கட்டிடப்பணி, வண்ணம் பூசுதல் எல்லாவற்றிற்குமே ஏற்ற நாள் 21லிருந்து 27ஆம் தேதி வரை. 17ஆம் தேதி ஒரு முழுமையான இடைவெளி நாள். இவையெல்லாம் புரிந்து கொண்டு நீங்கள் அறுவடை பணி, பூச்சி விரட்டி அடிக்கும் பணி, உலர்த்தும் பணி மற்றும் கட்டிடப்பணி, வண்ணம் பூசுதல் பணி போன்ற பணியெல்லாம் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். அதே போல் உப்பளம் மற்றும் செங்கல் சூளை பணிக்கு நீங்கள் ஆயத்தமாகலாம் கோடைக்கு. ஆனாலும் இடையில் கோடை மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கோடையில் அதாவது எந்த மாதமாக இருந்தாலும், அது பிப்ரவரியாக ஜனவரியாக இருந்தாலும், பிப்ரவரி இருந்தாலும், மார்ச்சாக இருந்தாலும், ஏப்ரல் மேயாக இருந்தாலும், மாதம் முழுவதும் மழை இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. மாதத்திற்கு குறைந்தது 2 நாள் மழைப்பொழிவு காத்திருக்கிறது. குறைந்தது 2 நாள் மழைப்பொழிவுகள் காத்திருக்கிறது. இதில் ஏப்ரல் மே, அதாவது மார்ச் ஏப்ரல் மே கூடுதல் மழைப்பொழிவு தெரிகிறது. ஏப்ரல் மே கனமழை பொழிவே தெரிகிறது. ஏப்ரல் மேயில் மாதத்திற்கு தலா 4 நாட்கள் மழை நாட்கள் தெரிகிறது. ஆக வரக்கூடிய ஏப்ரல் மே, அதாவது கோடை நிகழ்வுகள் வழக்கமாக ஒடிசா, மேற்கு வங்கம் பகுதி நோக்கி பயணிக்கும். இந்த ஆண்டு கடல் வெப்பம், கடல் நீரோட்டம் எல்லாம் இலங்கையை ஒட்டிய பகுதிகளில் சாதகமாக இருக்கிற காரணத்தினால கோடை மழை நிகழ்வுகள் தமிழ்நாட்டு மற்றும் இலங்கை பகுதியை நோக்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் பகுதியை நோக்கி வரும் நிகழ்வுகள் கோடை மழைப்பொழிவை கூடுதலாக கொடுக்கும். ஏப்ரல் மேயில் மாதத்திற்கு தலா 4 நாட்கள் நல்ல மழை காத்திருக்கிறது. ஆனால் இடைவெளி இருக்கக்கூடிய நாட்களில் வெயிலும் இருக்கும், தூறல் சாரலும் இருக்கும். ஆனால் இவையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் உங்கள் உப்பள பணியாக இருந்தாலும் சரி, செங்கல் சூளை பணியாக இருந்தாலும் சரி, பிற கட்டிடப் பணிகள், பிற பொது பணிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும். மழை பொழிவு மாதம் முழுவதும் இருந்து விடாது, அதே நேரத்தில் மாதம் முழுவதும் மழை இல்லாமலும் இருந்து விடாது. ஆனால் பெய்யும் மழை குறைந்த நேரத்தில் அதிகமாக இருக்கும். 4 நாட்களில் 2 நாள் மிக மழைப்பொழிவு காத்திருக்கிறது ஏப்ரல் மேயில். ஏப்ரல் மே 2 நிகழ்வுகள், ஏப்ரலில் ஒரு நிகழ்வு, மேயில் ஒரு நிகழ்வு என்று 2 வலிமையான நிகழ்வுகள் மழை தருவதற்கு காத்திருக்கிறது. அதே போல் வளிமண்டலம் மட்டுமே சாதகம் இல்லாத காரணத்தினால இப்பொழுது மழை பொழிவிற்கு, அதாவது ஒரு குளிர் மழை பொழிவை கொடுத்து வருகிற நிலையில் வளிமண்டலம் சாதகமானதும் மார்ச் ஏப்ரல் மேயில் கண்டிப்பாக மழைப்பொழிவு, கோடை மழைப்பொழிவு சிறப்பாக கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே கோடையில் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டும், கோடையில் இடைவெளி நாட்கள் நிறைய இருக்கிறது என்பதையும் நினைவில் கொண்டும், குறைந்த நேரத்தில் நிறைய மழைப்பொழிவு கோடையில் கொடுக்கும் என்பதையும் நினைவில் கொண்டோம் நீங்கள் எல்லா பணிகளுக்கும் திட்டமிட்டு கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். வானிலை அறிந்து பணி செய்திடுங்கள். அப்டேட்ஸ் அறிந்து விவசாயம் மற்றும் அனைத்து பணியும் மேற்கொண்டிடுங்கள். இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்கள். நன்றி.